நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஜனாதிபதியின் அறிவுறுத்தல். கஜேந்திரகுமார் சிவிகே சிவஞானம் திடீர் சந்திப்பு. ராஜபக்ஷக்களை கைது செய்தால் பொருட்களின் விலையில் மாற்றம் ஏற்படும் சாடும் நாமல். எம்பி இளங்குமரன் சுண்டிக்குளம் கடற்கரை பகுதிக்கு உளவு இயந்திரத்தில் விஜயம். அனுர அரசு மீது எழுந்துள்ள பெரும் சந்தேகம். அரசு விலை தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். வத்திராயன் கடற்பரப்பில் மோதல் தொடரும் விசாரணை. புதிய அரசியலமைப்பு விடயத்தில் உள்ளீர்க்கப்பட்ட தமிழரசு கட்சி. இரவு நேர இசை நிகழ்ச்சிகள் தொடர்பில் அமைச்சர் வெளியிட்ட தகவல். சர்வதேச மாணவர்களுக்கான அனுமதி கனடிய அரசாங்கத்தின் முக்கிய அறிவிப்பு. முடிந்தவரை தொலைபேசி அழைப்புகளுக்கு பதிலளிக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரசு அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். ஆளும் கட்சி நாடாளுமன்ற குழுக்களின் கூட்டத்தில் ஜனாதிபதி இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். பொதுமக்களிடம் இருந்து வரும் தொலைபேசி அழைப்புகளுக்கு பதிலளித்து அவர்களின் பிரச்சினைகளை உடனடியாக தீர்க்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்க அமைச்சர்கள் பொதுமக்கள் மற்றும் பத்திரிகையாளர்களின் தொலைபேசி அழைப்புக்கு பதிலளிப்பதில்லை என்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து இந்த அறிவிப்பை ஜனாதிபதி வெளியிட்டுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சிவிகே சிவஞானத்திற்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கும் இடையில் திடீர் சந்திப்பொன்று யாழில் இடம்பெற்றுள்ளது. குறித்த சந்திப்பு நேற்றைய தினம் யாழ் நல்லூரில் உள்ள சிவஞானத்தின் அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது. முன்னதாக புதிய அரசியலமைப்பு தொடர்பான தமிழ் கட்சிகளின் கலந்துரையாடல் ஒன்றுக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அழைப்பு விடுத்திருந்தார். இதனை அடுத்து அவ்வாறான அழைப்பு எதுவும் இலங்கை தமிழரசு கட்சிக்கு உரிய முறையில் வரவில்லை எனவும் அவ்வாறு அழைப்பு வந்தால் அதனை பரிசீலிக்க தயார் என்றும் சிவிகே சிவஞானம் அண்மையில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையிலேயே இருவருக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரனும் பங்கேற்றிருந்தார். தம்மை கைது செய்து சிறையில் அடைத்துவிட்டால் நாட்டில் பொருட்களின் விலைகள் குறையும் என்ற நிலைப்பாட்டில் அரசாங்கம் செயற்பட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சுமத்தியுள்ளார். எம்மை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைத்து வாக்குமூலங்களை பெற்றுக் கொள்ளவும் கைது செய்வதன் ஊடாக எல்லா பிரச்சினைகளுக்கும் தீர்வு கிடைத்துவிடும் என அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் இனி நாட்டில் பொருட்களின் விலைகள் குறைவடைந்துவிடும் என்று அரசாங்கம் கூறுகின்றது. உள்ளே இருந்தாலும் வெளியே இருந்தாலும் தாம் மக்களுடன் இணைந்து அரசியலில் ஈடுபட போவதாக அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்க அமைச்சர்கள் ஊடகவியலாளர்களை சந்திப்பதில்லை எனவும் பழிவாங்கும் படலத்தை ஆரம்பித்துள்ளதாகவும் தம்மை மட்டுமன்றி அரசாங்க ஊழியர்களையும் அரசாங்கம் பழிவாங்குவதாகவும் இது ஒரு பிழையான அணுகுமுறை எனவும் நாமல் தெரிவித்துள்ளார். இராணுவ முகாம்களில் ஆயுதங்கள் காணாமல் போன விடயத்தை ஜனாதிபதி அரசியல் மேடைகளில் பேசுகின்றார். உண்மையில் இது பாதுகாப்பு பேரவையில் பேச வேண்டிய விடயம் என நாமல் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டியுள்ளார். அரச இயந்திரத்தை அடக்கி பழிவாங்கும் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள இந்த அரசாங்கம் முயற்சிக்கின்றது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் சுண்டிக்குளம் கல்லாறு பகுதிக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். சுண்டிக்குளம் பெப்பாரப்பட்டி பகுதியில் கடற்தொழிலில் ஈடுபடுவோர் சுண்டிக்குளம் சந்தி தொடக்கம் கடற்கரை பெப்பாரப்பட்டி வரை செல்லும் பிரதான வீதியை முற்று முழுதாக பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளனர். இதன் காரணமாக இந்த வீதியை பயன்படுத்தும் 5 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். சுண்டிக்குளம் கடற்கரை பகுதியில் கடற்தொழிலில் ஈடுபடும் சுமார் 1500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தமது கடல் தொழிலை இழந்துள்ளனர். மேலும் தமது வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முடியாத நிலையில் தற்போது சட்டவிரோத கடல் தொழிலுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக தமது கடல் தொழில் முற்று முழுதாக பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். உளவு இயந்திரத்தில் சுண்டிக்குளம் கல்லாறு மக்கள் கடலில் பிடிக்கின்ற மீனை உரிய நேரத்தில் கொண்டு சென்று விற்பனை செய்ய முடியாத நிலையில் இந்த வீதி காணப்படுகின்றது. இதன் காரணமாக தாம் கடலில் பிடிக்கின்ற மீனை பாதி விலைக்கு விற்பனை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அந்த பகுதி கடற்தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த வீதி புனரமைக்கப்படுமாயின் மக்கள் பல பகுதிகளில் உள்ள சந்தைகளுக்கு உரிய நேரத்தில் மீன்களை கொண்டு செல்லவும் சிறந்த வாழ்வாதாரத்தை பெற்றுக் கொள்ளவும் முடியும். இதேவேளை இந்த வீதி பாரிய அளவில் சேதமடைந்து காணப்படுவதன் காரணமாக பொது போக்குவரத்தும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே இடம்பெறுகின்றது. இதன் காரணமாக பாடசாலை மாணவர்கள் மற்றும் அவசர தேவை கருதி வைத்தியசாலை செல்வோர் மிக அதிகமாக பாதிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் இளங்குமரன் கருத்து தெரிவிக்கையில் இந்த வீதி இந்த வருட இறுதிக்குள் முழுமையாக புனரமைக்கப்படும் எனவும் தற்போதுள்ள மக்கள் பயன்பாட்டுக்காக தற்காலிகமாக வீதியின் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஓரளவு புனரமைப்பு செய்து தருவதாகவும் உறுதியளித்துள்ளார்.
ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் பொறுப்பேற்று சில மாதங்கள் கடந்துள்ள நிலையில் நாட்டில் மாற்றங்கள் பெரிதாக இடம்பெறவில்லை என ஒரு தரப்பினர் தெரிவித்து வருகின்றனர். தேர்தல் காலத்தில் தேசிய மக்கள் சக்தியினரால் முன்வைக்கப்பட்ட யோசனைகளில் ஒன்றாக அடிப்படை கட்டமைப்புகளில் பாரிய அளவிலான மாற்றத்தை கொண்டு வருவோம் என்பதே ஆகும். ஆனால் அரசாங்கம் ஆட்சியை பொறுப்பேற்று காலங்கள் கடந்துள்ள நிலையில் பாரிய மாற்றங்கள் எதுவும் முன்னெடுக்கப்படவில்லை. அதற்கான சிறிய முன்னேற்றம் கூட ஆரம்பிக்கப்படவில்லை. அனுர் அரசாங்கத்தை பொறுத்தவரையில் திட்டங்கள் அனைத்தையும் மிக ஆறுதலாக முன்னெடுப்பதற்குத்தான் திட்டமிட்டிருக்கின்றார்கள் என தோன்றுகின்றது என அமெரிக்க சாஸ்பரி பல்கலைக்கழகத்தின் அரசு அறிவியல் துறையின் பேராசிரியர் கலாநிதி கீத பொன்கலன் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு பெரும் போகத்தில் நெல் விலை அதிகரித்து வருவதால் 1 கிலோ அரிசியின் விலை விரைவில் 300 தாண்டக்கூடும் என்று சிறு மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்கள் எச்சரித்துள்ளனர். தற்போது 1 கிலோ நெல்லின் கொள்முதல் விலை ரூபாய் 140 தொடக்கம் 170 உயர்ந்துள்ளது. இதனால் உற்பத்தி செலவுகள் அதிகரித்துள்ளன. சமீப நாட்களில் ஈர நெல்லின் விலை கிலோவிற்கு ரூபாய் 115 தொடக்கம் 120 உயர்ந்துள்ளதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. யாழ் வடமராட்சி கிழக்கு வத்திராயன் கடற்பகுதியில் தாக்குதல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த தாக்குதல் இன்று காலை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வத்திராயன் பகுதியைச் சேர்ந்த மத்தியதாஸ் வின்சென்ட் பெனட்டிக் என்பவரின் வலைகள் கடலில் அறுத்தறியப்பட்ட வேளை சம்பந்தப்பட்ட இன்னொரு படகில் வந்தவர்களுடன் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதன்போது வின்சென்ட் பெனட்டிக் என்பவரின் படகின் மீது 3 தடவைகள் மற்றும் ஒரு படகால் மோதி மூழ்கடிக்க முனைந்துள்ளார்கள். இதன்போது காயங்களுடன் படகில் இருந்து தூக்கி எறியப்பட்ட வின்சென்ட் பெனட்டிக் கடலில் மூழ்கி உயிருக்கு போராடிய நிலையில் அவருடன் தொழிலுக்கு சென்ற மற்ற நபர்களால் காப்பாற்றப்பட்டுள்ளார். மேலும் காயங்களுடன் காப்பாற்றப்பட்ட நபரும் மருதங்கேணி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் மருதங்கேணி காவல்துறையினர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை மருதங்கேணி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட குறித்த நபரை பார்வையிடுவதற்காக ஊடகவியலாளர்கள் சென்ற வேளை ஊடகவியலாளர்களுக்கு பார்வையிட அனுமதி கடமையில் இருந்த வைத்தியரால் மறுக்கப்பட்டுள்ளதுடன் வடமராட்சி கிழக்கு கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் சமாச தலைவருக்கு அனுமதி அளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. புதிய அரசியலமைப்பு மற்றும் இன பிரச்சினைக்கான தீர்வு விடயத்தில் நாடாளுமன்றத்தில் கூட்டாக செயற்படுவது தொடர்பான கலந்துரையாடலுக்கு இலங்கை தமிழரசு கட்சிக்கும் உத்தியோகபூர்வ அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் எழுத்து மூலமான அழைப்பு கடிதத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானத்திடம் இன்றைய தினம் வழங்கி வைத்துள்ளார். இரவில் நடைபெறும் இசை நிகழ்ச்சியோ அல்லது அவற்றின் நேரத்தையோ நிறுத்த அரசாங்கம் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் வைத்தே அமைச்சர் நலிந்த ஜேதிச இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், நாட்டில் இரவில் நடைபெறும் இசை நிகழ்ச்சியின் நேரம் குறித்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரால் கலந்துரையாடல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த இசை நிகழ்ச்சியோ அல்லது அவற்றின் நேரத்தையோ நிறுத்த அரசாங்கம் எந்த முடிவும் எடுக்கவில்லை. நீதிமன்ற தீர்ப்புகளின் படி மட்டுமே அது செயற்படுத்தப்படும். நாட்டின் சுற்றுலா பயணிகளை ஈர்க்க அரசாங்கம் பல திட்டங்களை தொடங்கியுள்ளது. 2005 38வது நீதிமன்ற தீர்ப்பின் ஊடாக பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் இசை நிகழ்ச்சிகளை நடாத்தும் விதம் தொடர்பில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அந்த தீர்ப்பின்படி 2007 மற்றும் 2008 காவல்துறை சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளதுடன் அது 2010ஆம் ஆண்டில் திருத்தப்பட்டது. சுற்றுலாத்துறைக்கு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாத வகையில் இந்த திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும் என அவர் கூறியுள்ளார். சர்வதேச மாணவர்களுக்கான அனுமதியை கடந்த ஆண்டை விட மேலும் 10% கனடா அரசு குறைத்துள்ளது. கனடா நாட்டின் சமூக மற்றும் பொருளாதார கட்டமைப்பு வளர்ச்சியில் சர்வதேச மாணவர்கள் முக்கிய பங்காற்றி வருகின்றனர். இந்த வகையில் சில கல்வி நிறுவனங்கள் அதிகளவு சர்வதேச மாணவர்களை அனுமதித்து வருவதால் அந்த அரசுக்கு புதிய சவால்கள் ஏற்பட்டுள்ளது. மேலும் வெளிநாட்டு மாணவர்களுக்கு தங்குமிடம் மற்றும் மருத்துவ பிரச்சினைகள் உருவாகியுள்ளது. இந்த பிரச்சினைகளை நிவர்த்தி செய்வதற்கு வெளிநாட்டு மாணவர்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்படும் என கனடா அரசு அறிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து புதிய கட்டுப்பாடுகளை கனடா அரசு அறிவித்துள்ளது. இதன்படி வெளிநாட்டு மாணவர்கள் 2 ஆண்கள் மட்டுமே தங்க அனுமதிக்கப்படுவார்கள். சில குறிப்பிடப்பட்ட பட்டப்படிப்பு மாணவர்களுக்கு வேலை செய்வதற்கு வழங்கப்படும் விசாக்களை நிறுத்தி வைப்பதாக அறிவித்துள்ள கனடா அரசு 2024இல் 4,37,000 மாணவர்களுக்கு மட்டுமே விசா வழங்கப்படும் என கூறியது. இது 2023இல் 6,50,000 இருந்தது. இந்த நிலையில் 2024ஆம் ஆண்டில் சர்வதேச மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட விசா அளவில் இந்த ஆண்டு மேலும் 10% குறைப்பதாக கனடிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது.